இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. கரூர் என்ன ஆப்கானிஸ்தான்ல இருக்கா, பாகிஸ்தான்ல இருக்கா? இப்ப எல்லாரும் விஜய் நேர்ல போலன்னு இததான் வந்து பேசுவானுங்களே தவிர உண்மை நிலவரத்தை. திமுகவோட முடிவின் ஆரம்பம். டிஜிபி ஆபீஸ்ல போய் பர்மிஷன் கேட்டா எஸ்பியை பாருங்கிறாங்க, எஸ்பி கிட்ட கேட்டா ஒன்னும் நடக்க போறது இல்ல. அப்படின்னு என்னையா நாக்குல நரம்பே இல்லாம பிரஸ் மீட் கொடுக்குறீங்க? நேற்று எல்லாரோட வங்கி கணக்குலையும் அந்த தொகை அப்படிங்கிறது வரவு வைக்கப்பட்டிருக்கு. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. ஏன் காவல்துறையினர் இதுல கூட இந்த அரசு சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது, போக கூடாதுன்னு இன்னி வரைக்கும் பதில் வரலையே. இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, விஜய் உட்கார்ந்துருக்கலாம் கூடாதுங்க, உடச்சு போய் இறங்கிடணுங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாங்கன்னு. திமுகவோட முடிவின் ஆரம்பம். இதுக்குதான் திமுகவினரும் உளவுத்துறையும் காத்துக்கிட்டு இருக்கோம். விஜய் வந்து பர்மிஷன் இல்லாம போனாரு, அதனால அங்க நடந்த கூட்டத்துக்கெல்லாம் நாங்க சம்மந்தமே இல்லைன்னு கலந்துப்பாங்க. இன்னி வரைக்கும் திமுக தலைவராக நீங்க இருக்கீங்க. ஏன்னா பர்மிஷன் வாங்கி நடந்த கூட்டத்திலேயே இந்த ஆட்சியாளர்களோட கையாளாகத்தனத்தால 41 உயிர்கள் உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படாதால, பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாதால பறி போயிருக்கு. விஜய் எப்படியாவது பர்மிஷன் வாங்காம போகணும். திமுகவோட முடிவின் ஆரம்பம். அப்படி இல்லைன்னா விஜய் நேர்ல போக கூடாது. நேர்ல போல அப்படின்னா விஜய் நேர்ல போகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடகை வாங்கில வச்சு பேசுவோம். திமுகவோட முடிவின் ஆரம்பம். போனா அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதை வச்சு பேசுவோம். ஆக மொத்தம் ரெண்டு பக்கமும் கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலை தான். நல்ல வேலையா இது ரெண்டுத்துக்குமே ஆட்படாம, இது ரெண்டுத்துக்குள்ளயுமே அகப்படாம விஜய் அவர்கள் வங்கி கணக்குல வரவு அப்படிங்கறத இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் வெக்கப்படம். மக்களோட முதல்வரா, தமிழக முதல்வரா உட்கார்ந்து இருக்கீங்களா? கேக்குறேன். என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு கரூர்? ஏன் ஒரு மனிதன் போக கூடாதா? திமுகவோட முடிவின் ஆரம்பம். இது இப்ப இல்ல, இவங்க அப்பா காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கு. ஏன் போக கூடாது? விசா வாங்கணுமா? இன்னைக்கு உலகத்துல பல நாடுகளுக்கு இந்திய குடிமகன்கள் விசா இல்லாம பயணம் செய்யலாம். திமுகவோட முடிவின் ஆரம்பம். பாசிச பாஜக உள்ள வந்துரும், பாசிச பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி வடை சுட்டுக்கிட்டு சொந்த மாநிலத்துல ஒரு நடுவுல இருக்கிற ஒரு மாவட்டத்துல ஒரு கட்சி தலைவரை நிவாரணம் கொடுக்க அனுப்ப முடியாம இருக்கீங்க. கேட்டா பாதுகாப்பு குறைபாடு. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதை விட உங்களுக்கு என்ன வேலை? திமுகவோட முடிவின் ஆரம்பம். செந்தில் பாலாஜி. திமுகவோட முடிவின் ஆரம்பம். கரூர் முழுக்க எல்லாத்துக்கும் சில்வர் குண்டா, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கு. எவ்வளவு பணம் தான் செந்தில் பாலாஜி இருக்கு? செந்தில் பாலாஜி என்ன இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. பிறக்கும் போதே மைசூர் மகாராஜா பேரனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. திமுகவோட முடிவின் ஆரம்பம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். கொடுக்கறவனுக்கும் வெக்கம் இல்ல, வாங்குறவனுக்கும் வெக்கம் இல்ல. அதை பத்தி பேசி நமக்கு எந்த 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. திமுகவோட முடிவின் ஆரம்பம். சில விஷயங்கள், இந்த ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பை புழுனாரு ஸ்டாலின் அவருக்கு. ஆனா அந்த நிறுவனம் நான் இன்வெஸ்ட்மெண்டே பண்ணல அப்படின்னு போயிடுச்சு. ஏன் வராத முதலீட்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே முதலீட்டை அறுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. அதுதானே கேள்விங்க, அதுதானே கேள்விங்க. ஸ்பெயின் போறீங்க, துபாய் போறீங்க, சிங்கப்பூர் போறீங்க, அமெரிக்கா போறேங்கிறீங்க, ஜெர்மன் போறேங்கிறீங்க. இங்க ஒண்ணுமே முதலீடே வரலையே. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. ஆனா இது எல்லாத்துக்குமே இப்படி பச்சையா பொய் புழுவறதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் வெக்கப்படணும். எந்த நாட்டிலேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? முடிவதற்கு இன்னும் சரியாக 6 மாதங்களே உள்ள நிலையில் கரூர் துயரம் நிகழ்வுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக மீது மக்களுக்கு இருந்தது ஒரு எதிர்ப்பு உணர்வு, வெறுப்பு உணர்வு அப்படின்ற அளவுல இருந்தது. அந்த கரூர் துயரத்துக்கு பிறகு எதிர்ப்பு அலை, வெறுப்பு அலை அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வருது அப்படிங்கிறது தான். 4 தொகுதிகள்னா 4 தொகுதியிலுமே திமுக வாஷ் அவுட் ஆகும். இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி படுதோல்வி அடையும். அந்த அளவுக்கு கரூர் மக்கள் திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு வரோம். நீங்க வீட்டுல தூங்கறதுக்கு அவங்கள முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்கோம். இது உங்க 88,000 குடும்பங்களுக்கு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி ஒரு தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு தொகுப்பு அவங்க வழங்கியிருக்காங்க. இது மாதிரியான பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாங்க. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. ஊழல்ல மட்டுமே 397 கோடியை நாம் இழந்திருக்கிறோம். இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. கரூருக்குள் விஜய் அவர்கள் கால் எடுத்து வைப்பதற்கு அவ்வளவு மறைமுக தடங்கல்கள் உருவாக்கப்பட்டு வருது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. நான் அனுமதி வாங்கிட்டு கண்டிப்பா வரேன். பாத்தீங்கன்னா எல்லாரோட அக்கவுண்ட்டுக்கும் போட்டு இருக்காங்க. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. அவங்களோட அக்கவுண்ட் டீடைல் வாங்கி டைரக்டா விஜய் அண்ணனே அவங்களோட அக்கவுண்ட்டுக்கு போட்டிருக்காரு. இனிமே அந்த குடும்பத்துக்கு என்ன வந்தாலும் விஜய் அவர்கள் தான் உறுதுணையா நிற்பாரு. நான் இந்த 41 குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்து எடுத்திருக்காரு. ஸோ அரசியல் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்க. நீங்க பார்க்குற வீடியோ பார்க்குற சாதாரண மக்களாக இருந்தால் கூட நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ ஏதாவது ஒரு கட்சியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் குடும்பங்களை தத்தெடுக்கிறது, அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா எத்தனை வருஷம் வேணாலும் அவங்களுக்கு மாசம் 5,000 ரூபா.
ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சியை காட்டுங்க பாப்பா, நாங்க இன்னும் ஆட்சிக்கு கூட வரல, இனிமேல் எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தர்னு சொல்லியிருக்காரு. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொலையாளி, விஜய் அவர்களை கைது பண்ணணும், வெட்டணும், குத்தணும், ஏகப்பட்ட பேர் பேசுறாங்களே. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ண. எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்க சொந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரா பாக்குறாங்க. எல்லாருமே எங்க அண்ணன் ஜெயிக்கணும், இனிமே அவரை நாங்க கைவிட மாட்டோம். திமுக அரசு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி, நான் 4 வருஷம் சொல்ல முடியாது, இத்தனை வருஷமா கலைஞர் காலத்துல இருந்து நான் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. மறைமுகமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லணும்? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதியில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு தீபாவளி பரிசு கொடுக்குறாரு. பட்டாசு, ட்ரெஸ், வேட்டி, சில சாரி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் உட்கார வச்சு அவங்க யூனிஃபார்மோட, அதாவது தூய்மை பணியாளர் யூனிஃபார்மோட ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு எல்லாருக்குமே பட்டாசு, கிஃப்ட், போனஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. வீடு வீடா போய் கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். அதாவது சில்வர் குடம், அதாவது கரூர்ல இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்தது. நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் அனௌன்ஸ் பண்ணி தருந்த மாதிரி இனிமே தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் யாருமே இந்த வருஷத்துக்கு தீபாவளியை கொண்டாட வேணாம், அந்த துக்கத்துல நம்ம பங்கெடுத்துக்கணும்னு சொல்லி இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி தீபாவளியை நம்ம ரத்து பண்ணிட்டோம். ஆனா திமுக அரசு என்ன பண்ணுது? கரூர்ல இருக்கவரே செந்தில் பாலாஜி அவர்கள் பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் சில்வர் குடம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. எத்தனையோ 4 தீபாவளி வந்துச்சு, அந்த 4 தீபாவளிக்கு எங்க போனீங்க? இப்போ ஏன்னா எலெக்ஷன் வருது, அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு, ஸோ கொடுத்துதான் ஆகணும். அடுத்த பொங்கலுக்கு பாருங்க எல்லாருக்கும் 5000 ரூபா கிடைக்கும். போன பொங்கலுக்கு ஏமாத்திட்டாங்க 0. இந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம், கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ மக்களை எப்படி ஏமாற்றணுன்றத பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு எப்படியாவது பிடிச்சாகணும். இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. இல்லைன்னா அவங்க கதை கந்தல்னு தெரிஞ்சிச்சு, விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தின்னு தெரிஞ்சிச்சு. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. மக்கள் ஆதரவு தெரிஞ்சிச்சு. கரூர் விஷயம் இப்படி திரும்பவும் அவங்க எதிர்பார்க்கல. ஸோ நேரம் ஆப்போசிட்டா திமுக திரும்பினால ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. இது வரைக்கும் அவங்களால அடுத்த மூவ் பண்ணவே முடியல. அது எல்லாருமே கவனத்தை ஈர்த்துது அந்த இடத்த. கள்ளக்குறிச்சியில இறந்தவங்களுக்கும் நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க, இங்கே கூட்ட நெரிசல்ல இருந்த சாதாரண மக்கள் அவங்களுக்கும் 10 லட்சம் கொடுக்குறீங்களா? இதுல எது வேறுபாடு அப்படின்னு பார்த்தா நீங்க அதிகமா இங்க கொடுத்துக்கலாம்ல, சாதாரண மக்கள் தானே. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. ஸோ இந்த காசை அவங்க கொடுக்கறது, இந்த ப்ரொமோஷன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டுக்காக மட்டும்தான். தீபாவளிக்கு பரிசு கொடுக்குறது, பட்டாசு, இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கறது வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான். மக்களை ஏமாத்துற ஒரே ஒரு அரசு என்னன்னா திமுக அரசுன்றதை இந்த நேரத்தில் ஆணித்தரமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ விஜயன் அவர்கள் கரூர் போறதுக்கு அனுமதி கூடிய விரைவில் கரூர் விவகாரத்தில் விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா மாறிடுச்சுட்டு இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. அவருக்கு இருக்கிற நியாயங்கள் எல்லாமே எடுத்து வைக்கும் போது அவங்களால பேசவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம விர்ச்சுவல் வாரியர் சும்மா விடுவாங்களா? அந்த லேடிஸ் எல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா எல்லாருமே திமுகக்காக வேலை செஞ்சவங்க. நிறைய மேடைகளில் பேசியிருக்காங்க, நிறைய போராட்டத்தில் கலந்துருக்காங்க, நிறைய வட்ட செயலாளர் கூட நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு வரல, பாலியல் வன்கொடுமைக்கு வரல. இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஏதாவது அநீதி நடந்தால் அதுக்காக நின்று பேசுவோம். அந்த அமைப்புக்கு ஏதோ பேர் கூட இருக்காது, என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத இது மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுவா வேற கட்சியா இருந்தா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், வேற கட்சியா இருந்தா இந்நேரம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பப்ளிசிட்டி. இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. எவ்வளவு இடத்துல பேனர் வச்சு எந்த அளவுக்கு அதை ப்ரோமோட் பண்ணிருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. ஏய் அம்மா, என்னம்மா நடிக்கிறம்மா நீ? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏயா வெறும் இந்த ஜனநாயக ஓட்டு பிச்சை போட்டு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு டான்ஸ் ஆடிட்டே வந்தீங்களே. ஜனநாயக ஓட்டு பிச்சை போட்டு இந்த 8 கோடி மக்கள் மரியாதையா அந்த முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சா இன்னி வரைக்கும் ஒரு நாளாவது கேடு கேட்டு கமலஹாசன் இதுக்கு வேற சொம்படிக்கிறாரு. கேடு கேட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக, கேவலமா அந்த ஒரே ஒரு ஒத்த எம்பி சீட்டுக்காக என்னையா உன் வெக்கமான எல்லாத்தையும் அடகு வச்சிட்டியா ஒரு பெட்டிக்காக?